என்னங்க, சாரிங்க. அண்ணா, எனக்காக அவளை மன்னிச்சிருங்கண்ணா. அவள் மறைச்சது மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃபேமிலிக்காக தானே, ப்ளீஸ்ண்ணா அவளை எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. மச்சான், பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு இந்த அளவுக்கு அழுக கூடாதுடா, பேசுடா. என்னங்க, ப்ளீஸுங்க, என் கூட பேசுங்க. முதல்ல இந்த ஜூஸ் எடுத்து குடி. எவ்வளவு நேரமா உட்காந்து அழுதுட்டு இருக்க, உடம்பு என்ன ஆகுறது? பாப்பாக்கு பசிக்கும்ல. வாடி முட்டைக்காரி, வா வா. என்ன இன்னி நேரத்தில் வந்திருக்க? சேதி இல்லாமல் வரமாட்டேன். நாளைக்கு விசேஷத்துக்கு நீ வாரியா வரலையான்னு கேட்டுட்டு போகும்போதே வந்தேன். துணைக்கு ஆள் வேணும்ல. விசேஷத்துக்கா? என்ன விசேஷம்? எங்கே வரிய? என்னடி இப்படி கேட்குற? உன் சம்மந்தி வீட்டில் விசேஷம்னு உனக்கு தெரியாது? எங்களுக்கெல்லாம் அந்த வத்திரிக்கையா உனக்கு வராம இருந்துச்சு. சம்மந்தியா? எங்கே இருக்கு எனக்கு சம்மந்தி? புள்ளையே இல்லைன்னு தலைமொழிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இதில் சம்மந்தி ஒரு கேடு. ஆமா, நீ ஒரு பொழப்பத்தை வெடி வங்கசா. பொழப்பு இல்லாமல் என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்ப. அந்த பையன் ஆத்தால கொண்டுனா ஓடியாந்து மாஞ்சுக்கிட்டு மறுக்கிக்கிட்டு நின்று அன்னைக்கு உனக்கு நல்லது கெட்டது பார்த்து உசுரை காப்பாற்றி விட்டுட்டு போச்சு. அப்பேற்பட்ட பயலுக்கு அப்போ என்னதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வந்தாங்க என்னத்துக்கு வர்றாங்கன்னு யாருக்கு தெரியும்? அது சரி, அந்த மூலையில் 500 பவுனும் இந்த மூலையில் 500 பவுனும் கொட்டி வச்சிருக்கியாக்க. வாமுட்டு நகை நட்டை பறிக்கிறதுக்கு ஓடியாந்தே அவன் மையன். நகை நட்டு தானே இல்லை, வீடு வாச காணி வரையெல்லாம் இல்லாமலா இருக்கு. என்னத்தையாவது இவளை ஏமாற்றி எழுதி வாங்கி போடுவோம்னு வந்திருப்பேன். வேற எதுக்கு வரப்போறேன்? அம்மா, நீ ஒரு இவடியாத்தா. புத்தில் இருக்கிற பாம்பு கருநாகமா கண்டநாகமானு தெரியாமல் பாம்புக்கு பாலை ஊத்துற கணக்கா நீனு வீட்டுக்குள்ளே வச்சு ஊற்றி வளர்த்த. அது கடைசியில் என்னத்தை கக்கிட்டு போச்சு? அது குணம் என்னவோ அதைத்தானே கக்கிட்டு போச்சு. இந்த பையன் பாவம் நல்ல மனுஷன். தோடி அரைச்சாலும் துரத்தி விட்டாலும் ஆத்தா தாயேன்னு அவன்கிட்ட வந்து நிற்கிறேன். அவனுக்காகையில் உனக்கு இதா தெரியுதாக்க? வருது. காணி இருந்தாத்தேன் கத்த கழுத வருதான், கோணி இருந்தாத்தேன் எடுக்க ஊசி வருதான்ங்கிற கதையா? எல்லாத்துக்கும் காரியமாத்தான் வருவாங்க. நீ என்ன விஷயமா வந்தியா அதை சொல்லு. அதுக்கு தாண்டி வந்தேன், வேற எதுக்கு வரப்போறேன்? நான் அலமையில எல்லாரும் போறோம், நீனு வந்தீன்னா எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வரலாம்ல, அதையும் கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். உங்களுக்கெல்லாம் 6 பத்திரிக்கை கொடுத்தது யாரு கொடுப்பா? உன் மருமக அன்னைக்கிளி தான் கொடுத்தா. அண்ணன் வீட்டில் ஊர்வலம், தின்ன நிறைய தேர்வலம்னு ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்த மொட்டை மாமியா, புருஷனை கொடுத்த மாமியா இந்த ஒருத்தி இருக்காளேன்னு எனக்கு அவள் ஓடி அந்த பத்திரிக்கை கொடுத்தாலாம்டி. அவள் வீட்டு விசேஷத்துக்கு நான் எதுக்கு போகணும்? அப்போ அன்னைக்கிளி உனக்கு பத்திரிக்கை கொடுக்கல? அன்னைக்கிளியும் கொடுக்கல, ஒரு அன்னைக்கிளியும் கொடுக்கல. அவள் ஆத்தாக்காரி அந்த மொட்டை தான் போன் அடிச்சு 2 நாளைக்கு முன்னாடி சம்மந்தி கடை திறக்கிறான், வந்துருங்கன்னு மாராயம் பாஞ்சா நடிப்புக்காரி. அவளுக்கு என்ன? அது சரி, சம்மந்திட்ட இருந்தே போன வந்துச்சாக்க. சம்மந்தி அடிச்சது இருக்கட்டும், இவ ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தாலட்டி. இந்த நம்ம மாமியா ஒருத்தி உனக்குள்ள உட்காந்துருக்கா, அவளுக்கு நம்ம கொடுக்கணுமேனு அவ வந்து கொடுத்தாளா? அப்புறம் என்னத்துக்கு அவ அண்ணன் முட்டை விசேஷத்துக்கு நான் போகணுங்கிறேன்? இந்தா, அவ இங்க வந்தா அவ ஆக்கி கொடுத்தா பொங்கி கொடுத்தா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, வேணாம்னு வீம்பு கட்டிக்கிட்டு இருக்க. அப்புறம் அவ பத்திரிக்கை கொண்டாந்து கொடுக்கலன்னு மட்டும் என்ன மாராயம் மஞ்சுக்கிட்டு இருக்க? அதான் அவ அம்மா போன் அடிச்சுட்டாக. சம்மந்திக்குன்னு மரியாதைக்கு எல்லாம் சொல்லி இருக்காங்க. வயசான காலத்துல அந்த பொம்பளை வர முடியல, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இவளுக்கு உனக்கு ஆகுதுச்சுன்னா சரி, ஆகலைன்னா வரவேணான்னு ஒதுங்கிக்கிட்டு இரு. அதுக்கு எதுக்கு போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வேற தேவையில்லாம வந்து இழுத்து விடுறேன் போல. இந்த பங்கசத்துட்டு இன்னைக்கு 10 காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னைக்கும் பகுமானம் விட்டு போகாது. என்னைக்கும் யார் வீட்டு வாசலையும் கூப்பிடாம வந்து உறவுன்னு நிற்க மாட்டான் அந்த பங்கசம். அந்த அளவுக்கு ஒன்று அவள் தரங்கட்டு போயிடல. எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. விசேஷத்துக்கு வரவாம்ல, விசேஷத்துக்கு என்ன மரியாதையோட அவள் ஆத்தா அழைச்சா நான் விசேஷத்துக்கு போகிறதுக்கு? அவன் மக வச்ச வரிசைக்கு நான் விசேஷத்துக்கு போய் பட்டு கட்டிக்கிட்டு பகுமானம் காட்டவோ? ஆத்தா சரிடி ஆத்தா, விடுத்தா. நாளைக்கு காரில் தானே போகிறோம், சரி எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வருவோமேனு பார்த்தேன். பஸ் வண்டியில் ஏறுறதுனா தானே வயசான காலத்தில் சிரமம். இப்படியே போய் டவுனு பக்கம் சுற்றி பார்த்துட்டு வந்தால் ஓசையில் 4 நல்ல வாய் சோறு தின்னுட்டு வரலாமேன்னு நினச்சி கேட்டுவிட்டேன். நீ வரலைன்னா இருத்தா, என்னால் எதுக்கு உன் குடும்பத்துக்குள்ளே வம்பு? நான் போயிட்டு வாரேன், அலமையில் வாராளான்னு கேட்டுட்டு போயிடுறேன். அப்புறம் அது வேற அவள் அங்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவா.
வக்கத்தகழுதைய கார் பிடிக்கிறாங்களாக்கும் காரு. அண்ணன் வீட்டு விசேஷம்னா ஒய்யாரத்துல ஏறி நிப்பாக மொட்டை. பெத்தவளுக்கு எதுவும் செய்யறதுனா தானே பொத்துக்கிட்டு போகுது. அன்னைக்கிளி அன்னைக்கிளி நான் வாரேன் மாமா. ஒரு செம்பு தண்ணி எழுதிட்டோமா? இந்த வாரேன். என்னம்மா வேலையா இருந்தியோ? என்ன வேலை? புள்ளைய சுத்திக்கு கொலக்கட்டை வச்சு யாருமே திங்கல. அந்த மாவு இருந்துச்சுன்னா இப்ப சித்த கொலக்கட்டை சுட்டுதாமான்னு 2 பேரும் ஒரே ஆட்டம். சரி மிச்ச மாவு கொஞ்சம் கிடந்துச்சா, அதான் புளிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க மாமா, தண்ணியை குடிங்க. பிள்ளைகளுக்கு அப்புறம் வாய்க்கு பிடிச்சத வீட்டுல இருக்கையில செஞ்சு கொடு, வேற என்ன பண்றது? செஞ்சு கொடுக்கறத பத்திலாம் ஒண்ணும் இல்ல. வீணாக்காம திண்டாத்தானே அடுத்த வேலைக்கு என்னத்தையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு மனசு வரும். அப்படி எப்படி ஆசைப்பட்டு கேக்குறது? செஞ்சு கொடுத்தடியோட போட்டு பேசாம ஓடிட்டா அப்புறம் என்னன்னு செஞ்சு கொடுக்கறது? சரி, கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சா இல்லையா? புடிச்சு பத்தி அடுப்புல வச்சிருக்கேன், வெந்துகிட்டு இருக்கு. சரிம்மா அன்னைக்கிளி, அப்ப என்னன்னு பார்த்து இறக்கி வச்சுட்டு வாரியா? டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். ஏன் மாமா இந்த நேரத்துல டவுன்ல என்ன வேலை? என்ன அன்னைக்கிளி இப்படி கேக்குற? நாளைக்கு உங்க அண்ணன் வீட்டுல விசேஷம் இருக்கு, எதுவும் செய்ய வேணாமா? வெறுங்கைய வீசிக்கிட்டு என்னன்னு போக சொல்ற? கல்யாணமா வைக்கிறாங்க, கடை தானே திறக்கிறாங்க. ஏண்டி, கடை திறக்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லையில. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அன்னைக்கிளி. அதை பத்திரிக்கை அடிச்சு பெரிய விதமா பண்ணும்போது நம்மளும் போய் வெறுங்கைய வீசிக்கிட்டு நின்றா நல்லா இருக்காதுல்ல. துணிமணிலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க, அதுக்காகவாது நம்ம ஏதாவது செய்யணும்ல. மாமா 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி கடை திறக்கிறாங்க. பிறந்த விழாச்சேன்னு ஒரு துணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அம்பிடுத்தேன், இதுல கல்யாணம் காட்சி வைக்கையில போய் செஞ்சுக்கிருவோம். நம்ம தான் நாளைக்கு போறோம், நல்லபடியா சாமியை கும்பிட்டு வாழ்த்தி போட்டு வர வேண்டியதுதான். இதுல என்னத்தை போட்டுக்கிட்டு நம்ம கொடுக்கறதுக்கு இருக்கு? அப்படி இல்லை அன்னைக்கிளி, ரோஹித் மருமையனுக்கு கல்யாணம் வச்சா கண்டிப்பா நம்ம நகை நட்டு போடணும், அது நம்ம முறை, அது நம்ம கடமையும் கூட. ஆனா கடை ஆரம்பிக்கும் போது நம்ம கிட்ட வந்து முறையா பத்திரிக்கை வச்சு துணிமணி எடுத்து கொடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம கையால் அண்டது ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும்லம்மா, அப்பதானே மரியாதையா இருக்கும். சரி, இப்ப என்ன கிஃப்ட் தானே கொடுக்கணும்? என்ன கிஃப்ட் கொடுக்கறது? இந்த பாத்திர மண்டபம்னு இந்த அடுக்கி பீங்க மீங்கன்னா வச்சு கொடுக்குறாங்களே, அது மாதிரி கொடுப்போமா? என்னடி சொல்ற? டின்னர் செட்டை கொடுக்க சொல்றியா? ஆமா, இந்த கல்யாணத்துல எல்லாம் அப்படி கொப்பரையா வச்சிருக்காங்களே, அதுல இந்த காப்பி ஊத்தி குடிக்கிறது, இந்த எண்ணமும் கிண்ணத்துல வைக்கிறது, அது மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த வாட்ச் வச்சு வாங்கி கொடுப்போமா, கடையில மாட்டிக்கிறேன். அன்னைக்கிளி என்ன நீ ஏதோ காலேஜ் பிள்ளைய ஃப்ரெண்டுகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறது மாதிரி வாட்ச் அது இதுன்னு ஏதோ டின்னர் செட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏதாவது பொருள் உபயோகப்படுறதா கொடுக்க நினைக்கலி. உபயோகப்படுறது வாட்ச் தானே மாமா. கடையில மாட்டிக்கிட்டா மணி வாத்துக்கிறதுக்கு தேவையா இருக்கும்ல. அதுல ஒரு 400-500 ரூபாய்க்கு நல்ல வாட்சியா பார்த்து வாங்கி போடுவோமா? ஐயா, நீ என்ன இப்படி யோசிக்கிற? ஏதாவது பெருசா செய்ய நினைக்கலி. பெருசானா என்னத்த மாமா செய்யறது? அவங்களே ஷோரூம் கடை தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுலயே தான் எல்லாம் இருக்குமே. டிவி, பிரிட்ஜ், கட்டுலா என்ன இருக்கு, ஏசி இருக்கா, எல்லாம் தானே இருக்கு. அப்புறம் என்னத்த வாங்கி என்னத்த கொடுக்க சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. அதான் அன்னைக்கிளி எனக்கு யோசனையா இருக்கு, என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புடிவிட மாட்டேங்குது. ஏதாவது உனக்கு கொஞ்சம் மங்களகரமான பொருள் ஏதாவது இருந்தா ஐடியா சொல்ல. மங்களகரமான பொருள்னா என்னத்த வாங்குறது? குத்து விளக்கும் குங்குமச்சிமலும் தான் வாங்கி கொண்டு வைக்கணும். அட, இது நல்ல ஐடியாவா இருக்கே அன்னைக்கிளி. கடை திறக்கிறதுக்கு எப்படியும் சாமி கும்பிடுவாங்க, நம்ம நல்லதா ஒரு விளக்கு வாங்கி கொண்டு கொடுத்துட்டானே. அம்மாவே 2-4 குத்து விளக்கு வச்சிருக்கு மாமா. அப்புறம் மைனி கொண்டுட்டு வந்த குத்து விளக்கு இருக்கு, வீட்டுல விளக்கு ஏத்துற விளக்கு இருக்கு. கடைக்கு அவங்க என்ன வாங்காமல இருக்க போறாங்க? விளக்க போய் வாங்க சொல்றிய? அன்னைக்கிளி, விளக்குங்கிறது மங்களகரமான பொருள். நீ அந்த வீட்டுல பிறந்த புள்ள, உன் கையால வீட்டுக்கு விளக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அதுவும் ஒரு நல்லா இருக்கும்ல, பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கும்ல. என்ன பச்சடியா இருக்குன்றிய? இப்ப என்ன செய்ய, என்ன வாங்குவோம்? நீ சொன்னதான் அன்னைக்கிளி கரெக்டு. மங்களகரமான பொருள்னா அவங்களுக்கும் எப்போதுமே நம்ம தங்கச்சி வாங்கி கொடுத்த விளக்குன்னு ஞாபகமா கடையில வச்சு ஏத்துவாங்கல்ல, அப்ப நல்லா இருக்கும் அன்னைக்கிளி. நம்ம பேசாம விளக்கே வாங்கி கொடுப்போம். அங்க இருக்கிற குத்து விளக்கெல்லாம் விட்டுவிட்டு நான் வாங்கிட்டு போற குத்து விளக்க கொண்டு ஏத்த போறாங்களுக்கு. நம்ம கொண்டுட்டு போறத அவங்க யூஸ் பண்ணணும். அப்படின்னா வெள்ளியில விளக்கு வாங்கிடுவோமா? வெள்ளியிலையா? ஆமா அன்னைக்கிளி, நீ சின்னதா ஒரு விளக்கு வச்சு ஏத்துவி. அந்த விளக்கு பேர் என்ன? காமாட்சி விளக்க சொல்றீங்களா? காமாட்சி விளக்கு. எப்படியும் நம்ம வெள்ளியில சின்ன சைஸா தானே அன்னைக்கிளி வாங்கிட்டு போவோம். கடையிலேயும் சாமி போட்டாக பெருசா வச்சுக்கிற மாட்டாங்க, ஸ்டாண்டு மாதிரி அடிச்சு சின்னதா வச்சிருப்பாங்க. அதுக்கு குத்து விளக்கு டெய்லியும் ஏத்துறத விட சின்னதா இந்த மாதிரி காமாட்சி விளக்கு ஏத்துவாங்க தானே. அதை நம்ம வெள்ளியில எடுத்துக்கொண்டு கொடுத்தோம்னா கண்டிப்பா அதுக்கு மதிப்பு அதிகம். ஸோ டெய்லியும் அங்கக்குள்ளேயே வச்சு ஏத்துறதுக்கு நல்லா இருக்கு அன்னைக்கிளி. நீ வாங்கி கொண்டு கொடுத்தோம்னு சொன்னா உங்க அண்ணன் டெய்லியும் ஏத்த சொல்லுவார்ல. அண்ணன் சொல்லுவாரு, ஏத்துறவங்க ஏத்தணும்ல.
அதெல்லாம் ஏத்துவாங்க கடையில ஏத்தலைனாலும் நீ வாங்கி கொடுத்ததுங்கிறதுக்காக அத்தை வீட்லைனாலும் வச்சு ஏத்துவாங்க. கழுதையை தூக்கி போட மாட்டாங்கல்ல. ஏன்னா வெள்ளிங்கிறது காஸ்ட்லியான பொருள். அங்கிட்டு இங்கிட்டுன்னு கட்டி போடுற அளவுக்கு பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. நீ சொல்லு அன்னைக்கிளி, வெள்ளியில விளக்கு வாங்கணும்னா எம்பிட்டு காசு வரும்? வெள்ளி விளக்கு சிம்பிளா சின்னதா எடுத்தாலும் 5000 6000 வருமாமா. 5000 6000னா சமாளிச்சுக்கலாம்ல அன்னைக்கிளி. அப்புறம் என்ன, ஓடி போய் ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்துருவோமா? காசு வச்சிருக்கீங்களா? கையில காசே இல்லைனாலும் செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும். அதெல்லாம் இருக்கு, பாத்துக்கறலாவா? நான் காலையில வெள்ளன இந்த குட்டிக்காடுகள் எல்லாம் 4 மணிக்கு வண்டி வந்துடும், ரெடியா வாங்கடின்னு சொல்லிவிட்டேன். எனக்கும் சட்டை தைக்க கொடுத்தேன், அதை வாங்க போகணும். அப்படியே போய் ஒரு சொல்லிய வாங்கிக்கிட்டு இந்த பழம் பண்டம் அந்த சாமான்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு ஓடியாந்துருவோமா? ஆமா அன்னைக்கிளி, எல்லாத்தையும் வாங்கி நம்ம நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் அங்கனக்குள்ள போய் எங்கனையும் கடை கண்ணியில் நின்றுக்கிட்டு வாங்கிட்டு இருக்க நேரம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் கடை திறக்கிற நேரத்துக்கு ரிப்பன் கட்டுற நேரத்துக்கு நீங்கள் வரல, அப்புறம் அது இது நீங்கள் பொறாம பிடிச்சிக்கிட்டு வராமல் இருந்துட்டியே. உங்களுக்கு போட்டி இருக்குது, பொறாம இருக்குன்னு என்னத்தையாவது ஒன்று அந்த புள்ள சொல்லிக்கிட்டு கிளப்பி விடும். என்னத்துக்கு போன இடத்துல மனசு சங்கட்டம். நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கே வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு காலகாலத்தில் கிளம்புவோம். அப்போ வாரியா? மணக்குது மாமா, கொலக்கட்டையும் வெந்துருச்சு போல. நான் அப்ப பிள்ளைகள்ட்ட எடுத்து கொடுத்துட்டு நான் அந்த சேலையை மட்டும் சுத்திக்கிட்டு வரேன், கிளம்புவோம். சரிம்மா, பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு வா, அங்கிட்டு இங்கிட்டு போக கூடாதுன்னு வீட்லயே இருக்க சொல்லு. சரி மாமா, நீங்க இந்த சட்டையை மாத்துறதுனா மாத்திட்டு வாங்க. அம்மா அம்மா அம்மா. ராசேந்திரா வாயா, ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுமா. தூக்கம் வந்தா உள்ள போய் படுக்க வேண்டியதானே, ஏன் இங்கனே படுத்திருக்கிய? சரி, எங்க வேலை எப்படி போச்சு என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. போன் அடிச்சாலும் நீங்க பொண்டாட்டியும் புருஷனையும் எடுக்கல. அதான் வந்தோடனே கேட்டுட்டு போவேன்னு பார்த்தேன். அதான் வெளியில சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு இங்கனே உட்காந்துருக்கேன்? போய் தூங்கினா காலையில வெள்ளனை எந்திரிக்கலாம்ல. எந்திரிச்சிடலாம், என்ன ஒரு நாளைக்கு தானே. ஆமா, எங்க சௌமியா ஆளக்கானா? அவ அப்பவே கிளம்பி ஏதோ பிளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாலேம்மா, இன்னும் வரலையா? பிளவுஸா? இன்னும் வரலையப்பா, உன் கூட தான் வருவான்னு நினைச்சேன். ஷோ, என்ன பண்றாவ? முன்னாடியே தைக்க கொடுத்து இதெல்லாம் வாங்கி வைக்காம தேவையா இதெல்லாம்? முந்தின நாள் தான் எல்லாத்தையும் பண்ணணுமா? சரி, சத்தம் போடாத, வரட்டும். இப்பெல்லாம் எங்க ஒரு சட்டை தைக்க கொடுத்தா 1 மாசம் ஆக்கிடுறாங்க. அவ என்ன செய்வா? வேலை எடுத்து எம்பிட்டு நாள் ஆச்சுமா. அன்னைக்கே தைக்க கொடுத்துருந்தா நேரம் வாங்கிருக்கலாம்ல. அவங்களும் தச்சு கொடுக்கணும்லப்பா. அட, எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்களாங்க? நீ ஆபீஸ்ல இருந்து எப்ப கிளம்புன, எப்ப வீட்டுக்கு வர சௌமியா? ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? ஆட்டோ கிடைச்சு வர வேணாமா? காரை நீங்க வச்சுக்கிட்டீங்க, கையில பைக்கும் இல்ல, நான் என்ன பண்ண முடியும்? லேட் ஆகும்னு சொல்லியிருந்தா நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன்ல. இருட்டுக்குள்ள எதுக்கு தனியா வர்ற? அதுவும் ஆட்டோ எல்லாம் முடிச்சுக்கிட்டு. சரி விடுப்பா, அதான் வந்துட்டல்ல. உங்க பிள்ளைக்கு பொண்டாட்டி மேல ரொம்ப தான் அக்கறை இருக்கத்தனமா வேணும், அப்பதானே புருஷன். என்ன ஹஸ்பண்ட் சார், நாளைக்கு ஷோரூம் ஓப்பனிங்க்கு ஹாப்பியா இருப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளவு சூடா இருக்கீங்க. நான் வேணும்னா ஜில்லுன்னு ஜிகர் தண்டா வச்சு தரட்டுமா? சும்மா இரு சௌமியா. ஒரு பக்கம் ஷோரூம் ஆரம்பிக்க போறமேன்னு சந்தோஷமா இருந்தாலும் அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போகணுமேங்கிற பயமும் இருக்கு. பார்த்தா அப்படி தெரியலையே சார், முகம் ஃபுல்லா அவ்வளவு ஒரு பொன் சிரிப்போட இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மா இங்க பாருங்கம்மா, உங்க மருமக எப்படி கிண்டல் பண்றான்னு. நான் பயப்படுறது எனக்கு தானே தெரியும். தொழில் முதன்னு ஆரம்பிக்கையில பயம் இருக்கிறது நல்லதுதான்ப்பா. அப்பதான் ஒவ்வொன்னையும் நம்ம பார்த்து செய்வோம். பதட்டம் தான் இருக்கக்கூடாது. பதறிய காரியம்தான் செதறேன். கண்டிப்பாம்மா, பெத்தவங்களோட ஆசீர்வாதம் இருந்தா என்னைக்கும் நான் நல்லா இருப்பேன். மேடம், சௌமியா மேடம். இந்த வீடுன்னு தானே சொன்னாங்க. ஃபோன் நம்பரும் வாங்கி வைக்கல, போய் படுத்து தூங்கிட்டாங்களோ? ஹாரன் கொடுத்து பாப்போம். யார் இந்நேரத்துல நம்ம வீட்டு வாசல்ல நின்று ஹாரன் சவுண்ட் கொடுக்குறா? அது ஏதாவது ரோட்ல போறவங்களா இருக்குங்க. அம்மா இங்க பாருங்க, பிளவுஸ் ஆரி ஒர்க் போட்டு வந்துருச்சு. சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு சௌமியா. நல்லா இல்லைங்க, சூப்பரா இருக்கு. எவ்வளவு வெயிட்டா இருக்கு தெரியுமா இந்த ஆரி ஒர்க்? இதுக்கு மட்டுமே 7000 ரூபாய் வாங்கிட்டாங்க. என்ன சொல்ற? இந்த பிளவுஸுக்கு 7000-மா? அட ஆமாங்க, இப்பெல்லாம் 500 ரூபாய்க்கு புடவை எடுத்து 5000 ரூபாய்க்கு பிளவுஸ் தைக்கிறது தான் ட்ரெண்டே. 500 ரூபாய்க்கு புடவை எடுத்து 5000 ரூபாய்க்கு பிளவுஸ் தப்பீங்களா? என்னடி இதெல்லாம்? அதெல்லாம் கேர்ள்ஸ் ப்ராப்ளம், உங்களுக்கு புரியாது. இப்ப எல்லாரும் இப்படிதாங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு கணக்கெல்லாம் கிடையாது. சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டா போதும், எல்லாரும் 500 1000க்கு சிம்பிளா ஒரு புடவையை வாங்கி இந்த மாதிரி கிராண்டா ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் தைச்சு போட்டா போதும், வேற லெவல்ல பட்டையை கிளப்போம். உன்னோட சேலை ரேட்டே 1500 இல்ல, அதுவே 25,000 30,000க்கு வாங்கிருக்கியே. அதுக்கு 4 பேரோட ஒண்ணு மண்ணா நானும் ஒரு ஆளுன்னு போய் நின்னா நல்லா இருக்குமா? ஓனர் ஆஃப் தி கம்பெனிக்குன்னு ஒரு கெத்து இருக்குங்க. சௌமியா ஓனர், சும்மா போனா நல்லா இருக்குமா? அதான் என்னோட கெத்த நகை புடவை நெக்லஸ்ன்னு இந்த மாதிரி காட்டிட்டு இருக்கேன். அப்பா, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. முதல்ல எடுத்து உள்ள வை, பார்க்க பத்திக்கிட்டு வருது. என்ன? ஒன்னும் இல்ல சௌமியா,
இனிமே என்ன சொல்லி என்ன ஆக போகுது? எடுத்தாச்சு தச்சாச்சு, இனிமே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீ எடுத்து வை, நாளைக்கு போட்டுட்டு சந்தோஷமா வந்து நெல்லு. நம்ம வீட்டு வாசல்ல தாப்பா ஆரன் சத்தம் கேக்குது. யாரும் வந்திருக்காங்களான்னு போய் பாருங்க. இதை பிடிங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அத்தை, ரோஹிதா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. ஃப்ரிட்ஜில் பால் இருக்குல்ல, 2 லிட்டர் காய்ச்சி வச்சிருக்கம்மா. சரிங்க அத்தை, நீங்க போய் படுக்கிறதுனா படுத்துக்கோங்க. தம்பி யாருன்னு பார்த்துட்டு வரட்டும்மா. போவோம் போவோம். என்னப்பா வேணும் உனக்கு? என்ன இந்த பெட்டியெல்லாம்? சார், சௌமி அம்மா தான் எல்லாத்தையும் இறக்க சொன்னாங்க. என்ன ஒரே சத்தமா இருக்கு? 30,000க்கு சேலை வாங்கி 7,000க்கு சட்டை தச்சு கொண்டுட்டு வந்திருக்கா. இவங்க என்னன்னு பொழப்பு நடத்தி கடை வாக்க போறாங்களோ தெரியலையே. சார், உங்க வீட்டுக்கு வந்த பார்சல் தான். அம்மா தான் எல்லாத்தையும் வீட்ல இருக்க சொன்னாங்க. எங்க வீட்டுக்கு பார்சல் வர வேண்டிய அவசியம் என்னப்பா இருக்கு? உள்ள என்ன வச்சிருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அம்மா இறக்க சொன்னாங்க, இறக்க வந்திருக்கேன். அம்மாவே வந்துட்டாங்களே. அரடே முத்து, என்ன இங்க வந்து நிக்கிறீங்க? நீங்க சொன்ன பார்சல் எல்லாம் இறக்க வந்திருக்கம்மா. இப்பதான் டெலிவரி எடுத்தேன். ஐயோ முத்து, இதெல்லாம் நான் ஷோரூம்ல கொண்டு போய் இறக்க சொன்னேன். வீட்ல கொண்டுட்டு வந்து நிக்கிறீங்க. நான் வீட்ல இருந்து திரும்ப காலையில கம்பெனிக்கு எடுத்துட்டு போகணுமா? என்ன சௌமியா அதெல்லாம்? என்ன ஒரே பெட்டியா வந்து இறங்கி இருக்கு? சொல்றேங்க முத்து, இதெல்லாம் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போங்க. சௌமியா அத்தை, நான் உங்களை போய் தூங்க சொல்லிட்டேனே, இன்னும் போலையா நீங்க? இல்லம்மா, தம்பி வந்திருக்கான்னு சொன்னியா, அதான் பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். தம்பிலாம் வரல அத்தை. நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பனிங்க்கு ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை கொண்டுட்டு வந்து அவர் வீட்டில் இறக்க வந்திருக்காரு. அதான் ஆஃபீஸில் கொண்டு போய் இறக்க சொல்லிட்டு இருக்கேன். நீங்க போய் தூங்குங்க. ரிட்டர்ன் கிஃப்டா? என்ன ரிட்டர்ன் கிஃப்ட்? இதை பத்தி நம்ம எதுவுமே பேசலையே. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தாங்க நான் எதுவும் சொல்லல. நாளைக்கு அங்க போய் சொல்லிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இவர் இங்க கொண்டு வந்து இறக்கி எல்லாத்தையும் சொதப்பிட்டாரு. அம்மா, நீங்க வீட்டுக்கா ஆபீஸ்க்கான்னு கரெக்டா சொல்லல, அதனாலதான் இங்க கொண்டு வந்து இறக்கிட்டேன். சரி பரவாயில்ல முத்து, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். முத்து, நீங்க நில்லுங்க. உள்ள என்ன இருக்கு? ஐயா, அம்மா தான் சொல்லிருப்பாங்கல்ல. ஏங்க, நாளைக்கு காலையில வர நீங்க பொறுக்க மாட்டீங்களா? இப்பவே சொல்லி ஆகணுமா? ரிட்டனுக்கு போட்டுனா என்னப்பா அது? ஒன்றும் இல்லாத, கல்யாணம் காது குத்துன்னு வர்றவங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் வெத்தலை பாக்கு ஒரு சாக்லேட் எல்லாம் போட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி நாளைக்கு நம்ம ஷோரூமுக்கு வர்றவங்களுக்கு வெறும் கையை வீசிட்டு அனுப்பக்கூடாதுல்ல. அதான் ஆளுக்கு ஒரு அயன் பாக்ஸை ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாமேன்னு வாங்கி வச்சிருந்தேன். அதான் அவர் இங்கே கொண்டு வந்து இறக்கி எல்லாத்தையும் சொதப்பிட்டாரு. சௌமியா, என்ன சொல்ற நீ? ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு அயன் பாக்ஸா? இதுக்கு என்ன நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஓ, உங்ககிட்ட சொல்லாம பண்ணிட்டேனா? சர்ப்ரைஸா இருக்கட்டுமே நினைச்சேன். டேய், ஓங்கி அரஞ்சன பாரு. என்னங்க? தேவையில்லாம அடிக்க வச்சிராத. ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு அயன் பாக்ஸ் கொடுப்பியா? அப்புறம் வந்தவங்கள வெறும் கையோட அனுப்புவீங்களா? நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணாமா? நீ கேக்குறதுல என்ன சௌமியா தப்பு இருக்கு? ஒரு அயன் பாக்ஸ் எம்பிட்டு காசு வரும்? நீ எத்தனை பேருக்கு கொடுப்ப? ஏன் அத்தை, அதுக்காக வர்றவங்கள வெறும் கையோட அனுப்புனா நல்லா இருக்குமா? அவங்களுக்கு தான் நம்ம காலையில சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல. இது நீங்க போடுற அந்த இட்லியும் பொங்கலையும் சாப்பிட்றதுக்கு தான் என் சொந்தக்காரவங்க கெஸ்ட் எல்லாம் வர்றாங்களா? ஷாப் ஓப்பனிங்க்கு வந்து நம்மளை வாழ்த்திட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போனாலே போதும். வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிற? வர்றவங்களுக்கு எல்லாம் ஃப்ரிட்ஜ் கிரைண்டர்னு தூக்கி கொடுத்துட்டு இருப்பியா? நான் ஒன்றும் ஃப்ரிட்ஜு கிரைண்டர்னு தூக்கி கொடுக்க சொல்லலையே. வர்றவங்களுக்கு சின்னதாக ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன். இது என்ன கல்யாணமா? குங்குமச்சமையிலும் டிஃபன் பாக்ஸும் கொடுக்கறதுக்கு நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணுறோம். அதுலேயும் பெரிய லெவலில் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு ஏற்றது மாதிரி கொடுக்கணும்ல. எலக்ட்ரானிக் ஐட்டம் ஏதாவது கொடுக்கலான்னு யோசித்தேன். எலக்ட்ரானிக்லேயே சின்ன பொருளாக இருக்கிறது அயன் பாக்ஸ் மட்டும்தான். அதான் அதை டிசைட் பண்ணினேன். ஒரு அயன் பாக்ஸோட ரேட் என்ன? நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்கலை. 2000 ரூபாய் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன். 2000 தானே சாதாரணமாக சொல்கிற? எத்தனை அயன் பாக்ஸ் வாங்கினேன்? ஒரு 500 பேருக்கு கொடுக்கறது மாதிரி வாங்கியிருக்கேன். 5 × 2 கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கியா? ஆமா, அந்த அளவுக்காவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் தானே. அது கூட இல்லைன்னா என்ன ஷோரூம் ஓபன் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நல்லா ராசேந்திரா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா பாருங்கம்மா. ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கா. இங்க பாருங்க, இப்படி நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்க பணத்துல இருந்து நான் எதுவுமே எடுத்து செலவு பண்ணல. நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிருக்கேன். எனக்கும் கிரெடிட் கார்டுக்கும் மட்டும்தான் சம்பந்தம். உங்களோட பணத்துக்கோ ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால அதை பத்தி நீங்க எதுவும் தலையிடவும் தேவையில்லை. சௌமியா, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது என்னோட ஸ்டேட்டஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏதோ சர்ப்ரைஸா இருக்கட்டும், நம்மளே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி பாக்குறீங்களா? என்னம்மா, கட்டண புருஷன்ட்ட ஒரு வார்த்தை கேட்காம கூட இப்படிலாம் பண்ணலாமா? அதுவும் கடன் தானே. அந்த கடனை உங்க தலையில நான் ஒன்றும் வச்சிட மாட்டேன் அத்தை. உங்க புள்ள தலையிலையும் வச்சிட மாட்டேன். அந்த கடைக்குன்னு என்னோட உழைப்பு இருக்கும்ல, அதுல வர்ற வருமானத்தை எடுத்து அப்ப நான் கடன் அடைச்சுக்கிறேன். யாரோட உதவியும் எப்பவும் எனக்கு தேவையில்லை. முத்து, கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க கம்பெனியில இறக்கிருங்க. சரிங்கம்மா.
யாரோட பணத்தையும் நான் எடுக்கல, யாரோட உழைப்புலையும் இதை வாங்கல. என்னோட சொந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். என்ன கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி திமிரா பேசிட்டு போறா பாத்தீங்களாமா? விடிஞ்ச விசேஷத்தை வச்சுக்கிட்டு 4 மனுஷ வரையில நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. இப்போ முடிஞ்சது முடிஞ்சு வச்சு, இனிமே அதை மாற்ற முடியாது. இனிமே ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. ஏமா இவ இப்படி இருக்கா? ஆரம்பத்திலேயே அப்பா தலைபாட அடிச்சுக்கிட்டாரு. நான் தான் மடைச்சிருக்கி எல்லாம் சரியா வரும்னு நம்பி இறங்கினேன். இப்போ வந்து நட்டாத்துல விட்டுருவா போலையே. ரொம்ப பயமா இருக்குடா ராசேந்திரா. ஆனா இப்போ இந்த விஷயத்தை ஆறப்போடு. 4 பேர் வர்ற இடத்துல எதையும் வச்சுக்கிறாதியே. சந்தோஷமா நாளைக்கு வந்து கடையை திறங்க. மற்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கிருவோம்.